ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணத்தில் வந்து நாளைக்கு என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி வந்து நம்ம சோழன் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்குமாங்களா, ஹிந்திக்காரன் வந்து ஒருத்தவங்க கூட வந்து வேலை பார்க்காங்களா. ஸோ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர்றாரு. என்ன கூட்டு வரவும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து கூட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்புன்னு கணதிலே அடிச்சுட்டு, என்னையெல்லாம் எவ்வளோ பேசியிருக்காங்க, ஆனால் நானே வீட்டை விட்டு ஓடி இருக்கனாடா, உனக்கு ஓடி போகிற வயசாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து அப்புறம் வந்து நார்மலாக எப்பயும் போல் வந்து போய்கிட்டு இருக்கு நாட்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர் வந்து ஒரே கவலையிலே இருக்காங்க. என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசிக்கார் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து சும்மா கல்யாணன்றதுனால தான் நம்ம நிலா வந்து இருக்காங்க. இல்லைன்னா அவங்களுமே வந்து போயிடுவாங்க. அப்புறம் என்னையால் தான் வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ அப்புறம் பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்காமல் போயிடும் அப்படின்னு வந்து நிறைய பிரச்சனையை வந்து நம்ம சேரன் வந்து யோசிச்சு இப்படி முடிவெடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து நம்ம சோழன் வந்து ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காரு. எல்லா ஜோசிக்காரையும் வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்ம சோழனுக்கு நிலாவுக்கு சேரனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாருமே வந்து ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, வீடு கட்டுவார் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போகிறாங்க. குலதெய்வ வந்து கோயிலுக்கு வந்து போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து சொல்கிறாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் மெயினான ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அவ்வளோதானே, எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா வந்து சோழனுக்கு வந்து கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸுங்க அண்ணனை வந்து எப்படியும் அந்த மனசை வந்து கொஞ்சம் நிம்மதி ஆக்கி விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, பை டாட்டா.